அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1ல 5th கொஸ்டின். ஏற்கனவே 4 கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதுக்கான வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 5th ஒன், செக் வெதர் த ரிலேஷன் ஆர் இன் ஆர் டிஃபைன்ட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி, ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கியூப். இது பி கியூப், பி3ன்னு வந்துச்சு. இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் ஆர் டிரான்சிட்டிவ். இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம ப்ரூவ் பண்ண போறோமா டிஸ்ப்ரூவ் பண்ண போறோமான்னு தெரியல. ஆனாலும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த மாதிரி ஒரு ரியல் நம்பர்ஸ்ல வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி ஸ்கொயர், பி கியூப் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது கண்டிப்பா டிஸ்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நம்பர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதில் அப்ளை பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கலாம். ரிஃப்ளெக்சிவ்ன்ற ரிலேஷன்ல என்ன பண்ணுவோம்? ஃபார் ஆல் A belongs to A, capital A, if A comma A belongs to R, then it is reflexive னு சொல்லுவோமா? ரைட்? ஓகே. இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். அதேதான் for all A belongs to A, அது A is less than or equal to B cube னு இருக்கணும். இங்க வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ண போறோம் சொல்லிட்டேன், அதனால நம்பரா எடுத்துக்கிறேன், வேல்யூவா வேணாம். 1/2ன்னு எடுத்துக்கிறேன். 1/2 belongs to A. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிட்டு A comma A belongs to R னு சொல்லணும். So 1, 2 is less than or equal to 1, 2 whole square and check பண்ணி பார்க்கிறோம். 1/2 is less than or equal to 1/4. But ஆனா இது ட்ரூவா? இல்ல. ஏன்? 1/2 is greater than or equal to 1/4. Not equal to. 1/2 is greater than 1/4. So 1/2, 1/2 does not belongs to R. Therefore R is not reflexive. சரிங்களா? அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 எலிமெண்ட் எடுப்போம். ஃபார் ஆல் A, B belongs to capital A. அடுத்து if A, B belongs to R, then B, C also, sorry, B, A also belongs to R னா then it is symmetric அப்படின்னு பார்த்தோம். இப்போ A, B, ஏக்கு என்ன எடுக்கலாம்? அதே 1/2 எடுக்கலாமா? இல்ல 1 எடுத்துக்கலாமா? 1, 2. ஏற்கனவே A less than or equal to B ஸ்கொயர்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 2. அதுல இருக்கிற நம்பரையே செக் பண்ணி பார்க்குறேன். இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் ஆல் 1, 2 belongs to A. ஓகேவா? 1, 2 belongs to A ல 1, 2 belongs to R ல இருக்குன்னு எடுக்கணும். இருக்கா பாருங்க. 1 less than or equal to 2 cube. So 1 is less than or equal to 8. இருக்கா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? So 1, 2 belongs to R. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2, 1 belongs to R. இப்போ 2, 1, 2 is less than or equal to 1 cube ஆன்னு செக் பண்ணி பார்க்குறோம். 2 is less than or equal to 1 ன்னு வருது. But 2 is greater than 1 now. But 2 is less than or equal to 1 cube is not satisfied. The condition satisfy ஆகல. Therefore 2, 1 does not belongs to R. The condition satisfy ஆகல. இந்த ஆர்டர்ல எடுத்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால இது வந்து ஆர்ல இல்ல. இது ஆர்ல இல்லைன்னா நம்ம ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அதனுடைய என்ன சொல்றது, இன்டர்சேஞ்ச் பண்ண எலமெண்ட் வந்து ஆர்ல இருந்தாதான் அது சிமெட்ரிக். இங்க இல்ல. therefore R is not symmetric. ரைட்? அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 3 எலமெண்ட் எடுப்போம் from set A, A, B, C belongs to A. அடுத்து A, B, the pair of element from relations A, B and B, C belongs to R இருந்ததுக்கு அப்புறம்
A, C belongs to R இருந்ததுன்னா அது வந்து transitive அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கலாமா? n நம்பர் எடுக்கலாம் பாருங்க. 3, 3/2, 6/5 belongs to A. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா n, n/n-1, 2n/2n-1 அப்படின்னு எடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதை நீங்க செக் பண்ணி கரெக்டா மற்ற நம்பர்ஸ்க்கும் செக் பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏற்கனவே A is less than or equal to B ஸ்கொயர்னு ஒரு சம் பார்த்துருந்தோம். இது அது கொஸ்டின் நம்பர் 2. இது A is less than or equal to B cube. இது கொஸ்டின் நம்பர் 4 or 5. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி 3 எலமெண்ட் செட் ஏலேருந்து எடுக்கிறோம். ரிலேஷன் ஆர்லேருந்து 2 எலமெண்ட் 3, 3/2 அண்ட் 3/2, 6/5 belongs to R. இது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? 3 is less than or equal to 3/2 whole cube. அதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். A is less than or equal to B cube. செக் பண்ணுங்க. 3 less than or equal to 3 cube பண்ணா 3 3s are 9, 9 3s are 27/8. 3 is less than or equal to 27/8 என்ன வருது பாருங்க. 3 8s are 24, remaining 3 பாயிண்ட் வச்சு 0 வச்சோம்னா 4, 3 8s are 24, remaining 6. So 3.3 something வருது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இந்த பாயிண்ட்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது ட்ரூன்னு சொன்னா மட்டும் போதும். அடுத்து 3/2 is less than or equal to 6/5. 6/5 whole cube. 3/2 வந்து 1.5 is less than or equal to 0.5. அப்புறம் எழுதிக்கிறேன். 3/2 6s cube பண்ணோம்னா 6 6 are 36, 36 6 are 216 divided by 125. இதையும் டிவைட் பண்ணிக்கலாம். 216 divided by 125. 1 times 1 2 times 250 ஆயிடுமா? 1 times 125. கேன்சல் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 11ல 2 போச்சுன்னா 9. 1.0 5 times வருமா? 6 7 times செக் பண்ணி பாக்குறேன். 7 5s are 3, 7 1s 14, 70. So 8 times வந்து 900 வரும்ல. 8 44, 16 4 22 carry 8000. 875 தானா? 875 7 times. அப்ப இது 1.5, இது 1.7. ஸோ இது வந்து இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபைனலாக என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஸோ 3, 6/5, அதாவது 3 is less than or equal to 6/5 whole cubeன்னு ப்ரூவ் பண்ணணும். 3 is less than or equal to 6/5 இப்பதான் பார்த்தோம். 1.7 இது ட்ரூவா? இல்லை. அப்போ 3, 6/5 does not belongs to R. Therefore, R is not transitive. Right? So very simple. அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. எந்த நம்பரை போட்டால் அது டிஸ்ப்ரூவ் ஆகும். சம்டைம்ஸ் டிஸ்ப்ரூவே ஆகலை அப்படின்னா ஜென்ரலாக வந்து ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? தேங்க்யூ.